இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் அப்படி தேடுகிற உன்னதமான அனுபவம். நான் எப்போது சொல்றேன், வீட்டை எப்போதும் பிரசன்னத்தை நிரப்பி வச்சிருக்கணும். எப்படி நிரப்பி வச்சிருக்கணும்? நம்முடைய வீடே பிரசன்னத்தை. இங்க மட்டும் சர்ச்சில் மட்டும் வந்து உட்காரும் போது உணர்றது அல்ல, இப்படியே கண்டினியூ பண்ணி வீட்டுக்கு போய் உட்கார்ந்தா அந்த பிரசன்னத்தை உணரணும். ஹல்லேலூயா. அப்படி பிரசன்னத்துக்குள்ள வாழ்ற ஒரு அனுபவம், ஒரு பெரிய அனுபவம். நான் சொல்லுவேன், எத்தனை பிரம்மாண்டமான வீடை கட்டி அலங்கரிச்சு ஆடம்பரமான பொருட்களால நிறைச்சு வச்சாலும் அதுலயே அங்க ஆண்டவர் இல்ல, அப்படி பிரசன்னம் இல்லைன்னா அது வெறுமையான வீடு. ஹல்லேலூயா. ஆனா குடிசையா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அப்பா பிரசன்னம் இருந்துச்சுன்னா அது பாக்கியமுள்ள வீடு. ஹல்லேலூயா. அந்த வீடு சந்தோஷம் நிறைஞ்ச வீடு. எத்தனை விசுவாசிகள் நான் சொல்ற வார்த்தை ஏத்துக்கிறீங்க? அந்த கூடாரம் ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமா இருக்கும். அந்த கூடாரத்தை அண்ணாவுடைய ரகசிய செயல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை பார்க்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கரவுயா தன் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங். ஹல்லேலூயா. எத்தனை ஏர்லி மார்னிங், எத்தனை பேருக்கு டைம் தெரியும்? ஏர்லி மார்னிங் ப்ரேயர் டைம் எத்தனை மணி? 3 மணி 4 மணி. வெரி குட். 5 தாண்டிச்சுன்னா அது ஏர்லி மார்னிங் கிடையாது, அது காலை. ஹல்லேலூயா. சிலருக்கு 7-8 மணிக்கு தான் அதிகாலை. ஆமென். அந்த டைம்ல ஏர்லி மார்னிங் அந்த 4 to 6 எழுந்துச்சு அப்படியே தேவசத்தை அப்படியே அவருடைய பிரசனத்தை நனைஞ்சு அவர் துதிக்கும் நேசர் உலாவி வருவார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள வந்து பாருங்க, உங்க வாழ்க்கை அவ்வளோ இனிமையா இருக்கும், இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. கரை சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்கடாச்சா. ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு பாதத்தில் உட்காரக்கூடிய